அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ இன் கான்ஸ்டிட்யூவன்ட் அசெம்பிளி proposed replacing the phrase not later than 6 weeks with as soon as possible regarding the time limit for president to give assent or return a bill for reconsideration அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மசோதா வந்து குடியரசுத் தலைவர் கைக்கு போச்சு அப்படின்னா அவரு 6 வாரங்களுக்கு மிகாமல் அந்த பதில சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இருந்துச்சு. சரிங்களா? 6 வாரத்துக்கு மிகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாரி ஒரு டைம் லிமிட் அப்படிங்கிறது இருந்துச்சு. சரிங்களா? 6 வாரம் அப்படிங்கிற ஒரு டைம் லிமிட் இருந்துச்சு. ஆனா, ஒரு சில உறுப்பினர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்தனால, அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நாட் லேட்டர் தேன் 6 வீக்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு பதிலா, அஸ் சூன் அஸ் பாசிபிள்ன்னு சொல்லி மாத்திக்கலாம்னு சொல்லி ஒரு முன்வழிவு பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாரு. அதனால தான் நாட் லேட்டர் தேன் 6 வீக்ஸ் அப்பயே டைம் லிமிட் அப்படிங்கிறது இருந்துச்சு டிராஃப்ட் கான்ஸ்டிட்யூஷன்ல. ஆனா, உறுப்பினர்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த நாட் லேட்டர் தேன் 6 வீக்ஸ் அப்படிங்கிறத அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு மாத்திருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த ஒரு டெர்ம முன்மொழிஞ்சது யாரு? அஸ் சூன் அஸ் பாசிபிள்ன்ற அந்த வார்த்தையை முன்மொழிந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் அவர்கள் தான். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். சரியா? அடுத்தது, who in the constituent assembly proposed that when a bill is returned under article 111 or 200 and is repassed by the parliament or legislature, the president or governor must be bound to give their assent அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் கைக்கு ஒரு மசோதா வந்து போகுது. போனதுக்கு அப்புறமா அவங்க திருப்பி அனுப்புறாங்க. திருப்பி அனுப்புனதுக்கு அப்புறமா சட்டமன்றமோ, பாராளுமன்றமோ அத மறுபடியும் சட்டத்த இயற்றி அப்படியே அனுப்புறப்ப என்ன ஆகுது? கவர்னரோ, பிரசிடென்ட்டோ அதுக்கு ஒப்புதல் தரணும் அப்படிங்கிறது. கட்டாயம் ஒப்புதல் தரணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த முன்மொழிஞ்சது யாரு? இத ப்ரொப்போஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர். சரிங்களா? சோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது, இந்தியாஸ் 107th நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் 107வது தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒடிசால சிமிலிபால் டைகர் ரிசர்வ். சிமிலிபால் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சிமிலிபால் டைகர் ரிசர்வ் தான் இந்தியாவோட 107வது நேஷனல் பார்க்கா இருக்கு. அடுத்தது, தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் செட் டு லான்ச்சஸ் ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ் இன் விச் சிட்டி? தமிழக அரசு எந்த நகரத்தில் கிக் தொழிலாளர்களுக்காக ஓய்வறைகளை தொடங்க உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கன்னா சென்னையில தான் வந்து தொடங்க போறாங்க. சோ சென்னை அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இந்த ஓய்வறைகள்ல 25 பேர் அட் அ டைம் வந்து இருக்க முடியும். ஸ்காண்டினேவியன் தீம பேஸ் பண்ணி, ஓகேங்களா? ஸ்காண்டினேவியன்னா நமக்கு நார்வே, ஸ்வீடன் அங்க இருக்கக்கூடிய ஒரு தீம பேஸ் பண்ணி தான் இந்த லவுஞ்சஸ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஏர் கண்டிஷன்டா இருக்கும். டாய்லெட்ஸ் வந்து இருக்கும். சார்ஜிங் போர்ட்டல்ஸ்லாம் இருக்கும். வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுதான் இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கான லவுஞ்சஸ். ஏன் சென்னை அப்படின்னா, சென்னையில தான் அதிகமான கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. சென்னையில எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர், கே.கே. நகர்ன்ற 2 பகுதியில ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஏன் அண்ணா நகர், கே.கே. நகர் அப்படின்னா, அங்க தான் பெண் கிக் ஒர்க்கர்ஸ் அதிகமா இருக்காங்க. சரியா? கடைசியா, a study by Planning Commission has revealed a structural shift in rural livelihood, marked by how many percentage decline in dependence on agriculture for employment since 2012 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திட்ட கமிஷனின் ஒரு ஆய்வு கிராமப்புற வாழ்வாதாரங்களில் ஒரு கட்டமைப்பு மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இது 2012 முதல் வேலைவாய்ப்புக்காக விவசாயத்தை சார்ந்திருப்பதில் எத்தனை சதவீதம் குறைந்து வருவதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சில டைம் கேள்விகள் வந்து இப்படிதான் வரும். ஓகேங்களா? அப்படியே ஹிந்து பேப்பர்ல இருந்து எடுத்து வைப்பாங்க. நம்மளுமே இங்க அததான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012ல பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர சார்ந்து இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது, அக்ரிகல்ச்சர சார்ந்து வேலைக்கு போறவங்க அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. அக்ரிகல்ச்சர விட்டுட்டு கன்ஸ்ட்ரக்ஷனு, மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் செக்டார நோக்கி மக்கள் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அது எவ்வளவு பெர்சன்டேஜ் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. எவ்வளவு பெர்சன்டேஜ் டிக்ளைன் ஆயிருக்குன்னா 20% சரியா? 20% டிக்ளைன் ஆயிருக்கு. 2012ல பார்க்குறப்ப நமக்கு விவசாயத்துக்கு வேலைக்கு போற ஆட்கள் வந்து கம்மியாயிருக்காங்க. 20% கம்மியாயிட்டு எங்க வேலைக்கு போறாங்க? சர்வீஸ் செக்டார், மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி வேலைக்கு போறாங்க. அதுதான் இந்த கேள்வி. சரிங்களா? எவ்வளோ பெர்சன்டேஜ் விவசாயத்துக்கு வேலைக்கு போறது கம்மியாயிருக்குன்னா 20% கம்மியாயிருக்கு. சிம்பிளா. சரியா? ஆனா கேள்வி இந்த மாரி பெருசா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த பேப்பர்ல இருந்து அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க. சரியா? சோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.